அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் கள்ளிப்பழ நுங்கு பாயாசம் செய்கிறது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே ஒரு ஆளுக்கு தேவையானது தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 நுங்கு, ஒரு கள்ளிப்பழம் பெருசாக இருக்கிறது. கள்ளிப்பழம் சாப்பிடக்கூடியது தானா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது தெரியாதவங்க என்னுடைய சேனலில் போய் பார்த்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 90s கிட்ஸ்னால் உங்களுக்கு கள்ளிப்பழ அருமை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க பொருட்களை பார்க்கலாம். தேங்காய் அரைமுடி தேங்காய் பெருசாக இருக்குன்னா அது ஒன்று எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே அரைச்சி சாறு பிழிஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லக்கூடியது பனங்கற்கண்டு, கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, இது 3ல் எதனா ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது தவிர்த்து சர்க்கரை சேர்க்குறது, அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்குறது இதெல்லாம் சேர்க்காதீங்க, நல்லது கிடையாது. இது எல்லாமே இயற்கையான பொருட்கள், கற்பக விருட்சத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ நீங்கள் இதை உள்ளே அப்படியே போகும்போது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றது நீங்கள் சாப்பிட்ற போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் அப்படியே சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். தேவையானது அவ்வளோதாங்க. வழக்கம் போல் நுங்கை தேங்காய் பாலில் போட்டு பிணைஞ்சிடுங்க. பிணைய பிடிக்காதவங்கன்றவங்க கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா அவ்வளோதாங்க, கள்ளிப்பழ நுங்கு பாயாசம் ரெடி. இது கற்பக விருட்சத்திலிருந்து கிடைக்கக்கூடியதுங்க. இதில் நீங்கள் கெமிக்கலாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுகர் ஆட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே கொடுங்க குழந்தைங்களுக்கு, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. என்ன சொல்கிறது, கற்பக விருட்சம்னா என்னன்னு கேட்பீங்க. நம்ம உயிரை நீண்ட நாள் காக்கக்கூடியது தான் கற்பக விருட்சம். அதனுடைய ஒவ்வொரு பொருளும் நமக்கு பயன்படும். அதனாலேயும் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. தென்னை மரம், பனை மரம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் எது செஞ்சாலுமே இயற்கையாக செஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாகும். மதிப்பு கூட்டி செய்கிற மாதிரி தான் அர்த்தம் இது எல்லாமே. இதை செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ கொடுங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.